வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நம்ம பேசுகிறோம். இந்த வாரம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக துலாம் ராசிக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை உள்ள ஒரு வாரத்துக்கான ராசி பலன் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க. அதனால் என்னென்னா, உங்களோட ரிலேஷன்ஸ் கூட ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது கொஞ்சம் உணர்ச்சி கொஞ்சம் மேலோங்கிற மாதமாக இருக்கும் இந்த வாரம். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உறவு கூட, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கூட, உங்கள் பிரதர்ஸ், அம்மா அப்பா உறவு, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். சனி தொடர்பு இருக்கிறதுனால ஒரு பொறுப்பும் உங்களுக்கு கூடும். எந்த ஒரு விஷயம் வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும், கான்ட்ராக்டர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை சட்டம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக செயல்படுங்க. அது கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் புதனோட ஆதரவு இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை, அதற்கான முடிவு, அதெல்லாம் சாதகமாக உங்களுக்கு மாறும். இதனால் என்னென்னா, ஒரு சமநிலையாக யோசனை பண்ணி நிதானமாக தெளிவான பேச்சு செஞ்சிங்கன்னா இந்த வாரம் வெற்றிக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த வாரம் அதிகரிகமாக இருக்கும். முடிவெடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவசரமாக எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. கொஞ்சம் நிதானமாகவே யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு முடிவு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தராசு போல் 2 பக்கமும் ஒரு முடிவு எடுக்கிறது, அதாவது எந்த ஒரு பக்கமும் ஒரு தரப்பு முடிவு இல்லாமல் சமமாக யோசித்து நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா ஒரு நல்ல முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் கொஞ்சம் நல்ல நாளாக இருக்கும். சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். அதாவது ஒரு குழு வேலை செய்கிறது, இல்லை கூட்டங்கள் பேசுகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகள்லாம் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் உங்களுடைய பேரில். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு புதிய எக்ரிமெண்ட்லாம் சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கஸ்டமர் கூட நிபந்தனைகளில் எதுவுமே வச்சுக்காமல் தெளிவாக எது எடுத்தாலுமே நல்லபடியாக பேசி எல்லாமே ரிட்டர்ன்ஸில் வச்சுக்கோங்க. துலாம் ராசி பொறுத்தவரையிலும் இந்த வாரம் இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, வரவு எவ்வளோ இருக்கோ செலவும் கொஞ்சம் சமமாக இருக்கிறதுக்கு தான். வரவு எவ்வளோ வரும் செலவும் அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் லக்ஸரியாக, கொஞ்சம் டெக்கரேஷன்ஸு, இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியா இருக்கும். ஓல்டு பேலன்ஸ் வர்றதுக்கும் சில நேரங்களில் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னீங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி 2 வாட்டி சரியாக படித்து சரியாக இருக்காங்கிறத நல்லபடியாக ஆலோசனை பண்ணிவிட்டு ஒரு முடிவெடுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் பொறுத்தவரையில் இந்த வாரம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. துலாம் ராசி பொறுத்தவரையில் குடும்பத்தில் சமாதானமான பேச்சு இருக்கும். எந்த ஒரு பயமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொறுப்பு எந்த ஒரு வேலைக்கும் உங்கள்கிட்ட வந்துடும். அதை நீங்கள் சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க. எது ஒரு கவலையும் இருக்க தேவையில்லை. அதே மாதிரி ரிலேஷன்ஸ் கூட உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை தரும். நான் சரியாக செய்கிறேங்கிறத விட நாம் சரியாக செஞ்சோம் அப்படிங்கிற அணுகுமுறை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. வெள்ளிக்கிழமை இந்த வாரத்தில் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும். சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். ஏன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவலைகள் கொடுக்கக்கூடிய பேச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் சனிக்கிழமை ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சிறுநீரக, அதாவது யூரினல் ப்ராப்ளம் சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீர் சத்து குறைவு வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ தேவையான தண்ணி குடிச்சிக்கோங்க. அது கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இருக்கும். சுகர் இருக்கிறவங்கெல்லாம் உங்களோட ஹார்மோன் பேலன்ஸ் எல்லாம் சமமாக வச்சுக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிடாதீங்க. கொஞ்சம் யோகா இல்லைன்னா வாக்கிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் கிடக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். வேலைக்காகவோ இல்லை குடும்பத்துக்காகவோ சின்ன ட்ராவல் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்கும்.
ட்ராவலுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரைடே ஒரு நல்ல நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. வெள்ளை கலர் பூ வச்சு நெய் விளக்கு ஏற்றி மகாலட்சுமி வழிபாடு செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் இந்த வாரம். முடிஞ்சவங்களுக்கு அதாவது பெண்களுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி வெள்ளை கலரில் இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் நீங்கள் தானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் நல்லாயிருக்கும். துலாம் ராசி பொறுத்தவரையில் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் பணம் என்ன வருது அதுக்கு எதாவது சின்ன சின்ன செலவுகளும் கூடவே இருக்கும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்காங்க. குடும்பத்தோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது. கவலைகள் எதுவும் பட வேண்டியதில்லை. சமநிலையான ஒரு வாரம், சமநிலையான ஒரு பேச்சு இந்த வாரத்தோட வெற்றியத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை இருக்கும் துலாம் ராசி பொறுத்தவரையில். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி மாதத்தோட ராசி பலன் அதாவது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மாத ராசி பலன் பார்க்க போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அதை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.